ஹாய் கேஆர், கௌதமி வியூ லீடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேங்க கேஆர். எதுக்குன்னா, என்னை ஃபஸ்ட்டு வியூ அலுமினியில் ஜாயின் பண்ணிவிட்டு 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க கேஆர். இன்னும் என்னால் அந்த தேதியை மறக்க முடியாதுங்க கேஆர். அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேங்க. February 7, 2024 ஃபஸ்ட்டு உங்களை மீட் பண்ணேன். அப்போ என்னை இந்த பியூ அலுமினியில் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டீங்க. அது என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க கேஆர். ஃபஸ்ட்டு 4 மாதம் நான் மெம்பராக இருந்தேங்க ட்ரஸ்ட்டில். அப்புறம் 4 months அப்புறம் என்னை லீடராக பொறுப்பு கொடுத்தீங்க எனக்கு. அதுக்கு பெரிய நன்றிங்க கேஆர். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எனக்கு லீடர் அப்படிங்கிற பொறுப்புலாம் கிடைச்சது இல்லைங்க. அந்த பொறுப்பு நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க. அதில் எனக்கு பெரிய சந்தோஷங்க. ஏன்னா நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்ட்டா நம்ம அதுக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும், நம்ம பெஸ்ட்டு கொடுக்கணும். நம்மளோட எண்ணமெல்லாம் அந்த ஒர்க்கில் தான் இருக்கணும். அவங்க நம்மளை நம்பி கொடுத்துருக்குறாங்க, அந்த ஒர்க்கை நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்ச என்னவோ அதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும். அப்படி அதுதான் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குங்க கேஆர். கண்டிப்பாக நான் பியூ அலுமினிக்கு என்னால் முடிஞ்ச என்னோட பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. அது கண்டிப்பாக எனக்கு என்னால் பண்ணி கொடுக்க முடியுமோ இந்த சோசியல் ஒர்க்கெலாம் கண்டிப்பாக பண்ணி தர்றேங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றிங்க கேஆர், எனக்கு லீடர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்ததுக்கு. ஏன்னா அந்த பொறுப்புங்கிறது இவங்க நல்லா பண்ணுவாங்களா நல்லா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இல்லாமல், இல்லை இவங்ககிட்ட கொடுத்தா இவங்களை நல்லா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பொறுப்பை கொடுக்குறீங்க. கண்டிப்பாக அந்த பொறுப்பு கொடுக்குறக்கே உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மக்கள் சேவையில் நிறைய பண்ணிகிட்ருக்குறீங்க. இந்த 1 yearல நான் நிறைய பார்த்துருக்குறேங்க கேஆர். நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்குறீங்க, எமர்ஜென்சி ஃபண்டு, மெடிக்கலுக்கு, எஜுகேஷனுக்கு, வேலைக்கு. இப்போ காலேஜில் ஒரு படிக்க முடியாத பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, இல்லை ஸ்கூலில் படிக்க முடியாத ஒரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணுமா, இல்லை யாராச்சும் உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலும் அதை அப்பப்போ பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுப்பீங்க. அது நிறைய இங்கே நான் நிறைய பார்த்துருக்குறேங்க. அந்த ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேங்க. கான்ட்ரிபியூட்னா எப்படி பண்ணணும், எப்படி இந்த பீப்புள் லைஃப்பில் நம்ம இருக்கணும், பீப்புள் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்ட்டா நமக்கு பொறுப்புகள், கடமைகள்லாம் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேங்க. பெரிய நன்றிங்க. இந்த ஒரு 1 yearல நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்க. நிறைய நட்புகளை இங்கே கிடைச்சாங்க, நண்பர்கள் இங்கே கிடைச்சாங்க. அதுக்கு பெரிய காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நல்ல நண்பர்களை பார்த்துருக்க முடியாது. என்னோட நண்பர்களும் இங்கே அலுமினியில் இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றி என்னோட நண்பர்களுக்கும். இன்னும் நீங்கள் இந்த மக்கள் சேவையில் நிறைய விருது வாங்கணும் கேஆர். அதான் எங்களோட ஆசையெல்லாம். வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் கேஆர். இன்னும் இது இல்லாமல் ஸ்டேட் அவார்டெல்லாம் நிறைய வாங்கணும் நீங்கள். அதுக்கு எங்களோட சப்போர்ட்டு இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் உங்களோட உழைப்பு எல்லாமே உங்கள் ஃபேமிலியில் அதிகமாக போட்டிருக்க மாட்டீங்க, மக்கள் லைஃப்பில் தான் உங்களோட நேரத்தை அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க. அது நாங்கள் நிறைய டைம் பார்த்துருக்குறேங்க கேஆர். தூங்காமையெல்லாம் நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்குறேங்க. கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இன்னும் நிறைய செய்யணும் அப்படிங்கிறது தாங்க. ஒரு நல்ல மனிதரோட நம்மளோட வாழ்க்கை பயணம் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷங்க. நம்ம காமராஜர் ஐயாவை பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கோம் நாட்டுக்காக செஞ்சாங்க அப்படின்னு. அதே மாதிரி விஜயகாந்த் ஐயா, விவேக் சார், எம்ஜிஆர் ஐயா, இந்த மாதிரி நல்ல மனிதர்கள்லாம் நாட்டுக்காக பாடுவிட்டாங்க. அந்த வரிசையில் நான் நேரில் பார்த்த நல்ல மனிதர், கிரேட் பர்சன் அப்படின்னா நீங்கள் தாங்க. மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். உங்களோட வாழ்க்கையை மக்களுக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டீங்க. அதுதான் உண்மைங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய பண்ணணும்.
கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. நான் நாங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம், வீட்டில் விசேஷம் வச்சுருந்தப்ப சொல்லியிருந்தீங்க. அப்போ வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணோம் வீட்டில். ரொம்ப சந்தோஷங்க. நீங்களும் வந்துட்டு இங்கே வந்துட்டு அம்மா அப்பா எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷங்க கியர் வந்ததில். கண்டிப்பாக இப்போ நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்குறீங்க. அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் வரணும்னு ரொம்ப ஆசை. யூடியூப்குலாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்குறீங்க. அந்த ஃபண்ட் வந்து எஜுகேஷனுக்கு கொடுக்கணுன்ட்டு. அதுக்கு எங்களால் முடிஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுறேங்க. கண்டிப்பாக அந்த ஃபண்டு வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற ஒரு குழந்தைக்கு போகணும் அப்படிங்கிறத என்னோட சின்ன ரெக்வஸ்ட். அப்படி இது பண்ணலாங்க கேஆர். கண்டிப்பாக அதுக்கு என்னால் முடிஞ்ச என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணி தர்றேங்க. என்னோட லெவலுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேங்க கேஆர். கண்டிப்பாக நல்லா பண்ணுவோங்க கேஆர். கண்டிப்பாக வந்து உங்கள் ஹெல்த்தையும் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ஹெல்த்தை நல்லா பார்த்துட்டா இன்னும் சோசியல் ஒர்க்கில் வந்து நிறைய பண்ணலாம். அதிக நேரம் வந்து நீங்கள் தூங்குறதே இல்லை. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்குங்க உங்கள் உடம்ப. ஃபேமிலிலேயும் வந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் குழந்தைகளுக்காக வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்குங்க. உங்களோட லைஃப்காக கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. இது என்னோட சின்ன ரெக்வஸ்ட்டுங்க கேஆர். ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணுறதே இல்லை, அதுதான் உண்மைங்க. ஏன்னா வந்து இங்கே தான் உங்களுக்கு நிறைய பேர் பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன பிரச்சனை, அதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபேமிலிங்கிறத வந்து நீங்கள் வந்து அதிக நேரம் செலவு பண்ணுறது இல்லை. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட சின்ன ரெக்வஸ்ட். உங்களெல்லாம் வந்து நான் ரொம்ப சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க கேஆர். கண்டிப்பாக என்னோடய ஒர்க்கு என்னோடய பெஸ்ட்டையும் வந்து நான் பியூ அலுமினிக்கு கண்டிப்பாக கொடுப்பேங்க. என்னை ஜாயின் பண்ணி விட்டதுக்கு பெரிய நன்றிங்க கேஆர். இந்த 1 இயரில் ரொம்ப சந்தோஷங்க. உங்களோட எல்லாம் வந்து இருந்து ஒரு மக்கள் லைஃப்பில் இருந்தது அப்படிங்கிறது. என்னால் முடிஞ்சதை இந்த மக்களுக்காக என்ன பண்ண முடியுமோ சின்ன சின்ன ஒர்க்கை நான் பண்ணி கொடுக்குறேங்க என்னோட லெவலுக்கு. ரொம்ப சந்தோஷங்க கேஆர். வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. இன்னும் நீங்கள் மக்களுக்காக நிறைய செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை, எங்களோட ஆசை எல்லாமே. கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு கண்டிப்பாக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்கும், கவலைப்படாதீங்க. அம்மா இல்லைன்னு நிறையா ஃபீல் பண்ணி வீடியோலாம் வந்து பண்ணியிருப்பீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி நாங்கள் இருக்கோம். ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் எப்போவுமே. இன்னும் இந்த அலுமினியஸ் எல்லாம் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. கேஆர், உங்களுக்கு நான் ஒரு பெரிய சல்யூட் பண்ணுறேங்க கேஆர். 14 வயசில் இந்த சமுதாயத்துக்காக வேலை செய்ய ஆரம்பித்து 30 வருஷம் வந்து சமுதாயத்துக்காக வேலை செஞ்சுருக்கிறீங்க இப்போ வரைக்கும். அதுக்கு ஒரு பெரிய சல்யூட்டுங்க கேஆர். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ரொம்ப வசதி இல்லாத ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து அம்மா இல்லாத பையனாக இந்த சமுதாயத்துக்கு நிறைய பண்ணிட்டீங்க. அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க கேஆர். அதுக்கே உங்களுக்கு நான் பெரிய சல்யூட் பண்ணுறேங்க. இன்னும் வந்து நீங்கள் நிறைய பண்ணணும். இன்னும் நீங்கள் நிறைய லீடர்ஸ் உருவாக்கணும். நிறைய வந்து உங்களை மாதிரி வந்து நிறைய வந்து மாணவர்கள் வந்து வரணும். இந்த சமுதாயத்துக்கு வந்து நிறைய வேலை செய்யணும், பொறுப்பெடுத்து பண்ணணும் கண்டிப்பாக. அதெல்லாம் வந்து அந்த மெசேஜ் எல்லாம் வந்து நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தணும். இன்னும் வந்து வருங்கால மாணவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து ஒரு முன் உதாரணம். இன்னும் எத்தனையோ மக்களுக்கெல்லாம் வந்து ஏழ்மையான மக்களுக்கு படிப்பு கிடைக்கல, வேலை கிடைக்கல, இதெல்லாம் வந்து இன்னுமே எங்கேயோ ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோடைய ஆசையும். கண்டிப்பாக வருங்காலம் வந்து சின்ன சின்ன குழந்தைகள் மாணவர்களுக்கும் வந்து அந்த எண்ணங்களை நம்ம உருவாக்கணும். அதுக்கு நீங்கள் தான் வந்து எப்போவுமே வந்து முன் உதாரணமாக இருப்பீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ரோல் மாடல் கேஆர். எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் தாங்க கேஆர். ஏன்னா எனக்கு வந்து உங்களை பார்க்கலின்னா எனக்கு இந்த சோசியல் சர்வீஸில் வந்து இந்த ஆர்வமெல்லாம் இருந்திருக்குமா என்னன்னு எனக்கு தெரியலைங்க. கண்டிப்பாக உங்களை பார்த்து இந்த சின்ன சின்ன ஆர்வமெல்லாம் வந்து உங்களை பார்த்து எனக்கு அது வந்துருச்சுங்க.
எனக்கு இருக்கிற அந்த ஆர்வத்தை நான் என் பையன்கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்லி வளர்த்துவேங்க. இப்போ என் குழந்தைக்கு மெச்சூர்டு இல்லை. கண்டிப்பாக அவன் இன்னும் பெரிய பையன் ஆகும்போது கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லித்தான் வளர்த்துவேன். கண்டிப்பாக வந்து தனக்குன்னு எதையும் பண்ணாமல் இந்த சமுதாயத்துக்கு நீ கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லி வளர்த்துவேங்க. கண்டிப்பாக வந்து என் குழந்தையும் வந்து நம்ம அலுமினியில் தான் வருவான். கண்டிப்பாக அவங்க எல்லாமே வந்து உங்களை பார்த்து நிறைய கற்றுக்குவாங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரிலிங்க. இந்த ஒரு வருஷம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து பெரிய நன்றிங்க. உங்களை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். எப்போவுமே உங்களுக்கு நம்ம பேக் போனால் எப்போவுமே நாங்கள் எல்லாருமே இருப்போம். கண்டிப்பாக நீங்கள் வந்து சமுதாயத்துக்காக நிறையா வந்து உங்களோட உழைப்பை கொடுத்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்து உங்கள் ஃபேமிலிக்காகவும் வந்து நேரத்தை ஒதுக்கி செலவு பண்ணணும். உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் நேரத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய சின்ன ரெக்வஸ்ட். அவங்களுக்கு எல்லா ஆசைகளும் இருக்கும். அவங்களும் குழந்தைங்க தான். உங்கள் கூட வந்து கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதனால் நீங்கள் அவங்க கூடயும் வந்து உங்களோட நேரத்தையே ஒதுக்கி கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணணும் ஃபேமிலி கூட அப்படிங்கிறது எங்களோட ஆசையெல்லாம். பெரிய நன்றிங்க கேஆர் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களையெல்லாம் நல்ல மனிதர்களை என்னோடய வாழ்க்கையில் நான் சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது மிக்க மகிழ்ச்சிங்க. கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு நிறைய வந்து மாற்றத்தை கொண்டு வருவோம். வருங்கால குழந்தைகளும் மாணவர்களுக்கும் வந்து நல்ல நல்ல மெசேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் சொல்லுவோங்க. கண்டிப்பாக நம்ம இங்கே யாரும் வந்து லைக் வாங்கணும், கமெண்ட் வாங்கணும் அப்படின்ட்டு யாரும் எந்த மெசேஜும் வந்து சொல்கிறது இல்லைங்க. கண்டிப்பாக நம்ம சொல்கிற ஒரு மெசேஜ் வந்து மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறக்காகத்தான் நீங்கள் நிறைய வீடியோலாம் வந்து பண்ணிகிட்ருக்குறீங்க. கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் போய் சேரும். கண்டிப்பாக நாங்கள் கொண்டு போய் சேர்த்துக்குவோம் உங்களுடைய நல்ல நல்ல மெசேஜ் எல்லாத்தையும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறேங்க. எப்போவுமே உங்களுக்கு ஆதரவாக எப்போவுமே எல்லோரும் இருப்பாங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரிலிங்க. ரொம்ப நன்றிங்க கேஆர். அலுமினியில் ஜாயின் பண்ணி விட்டதுக்கு நிறைய கற்றுக்கிட்டதுக்கு இங்கேங்க நிறைய கற்றுக்கிட்டேங்க. நன்றிங்க கேஆர்.